சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இந்த மனுஷன் அந்த செல்வி கிட்ட சவால் விட்டுட்டு தம்பி கிட்ட உண்மையை மறைச்சு ரொம்ப பக்குவமா பேசி அமிச்சிட்டாரு. இருக்கட்டும், அந்த செல்வி இந்த ஒரு வாரம் என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எந்த விஷயம்னாலும் வெளியில சொன்னாதான் மனசுல இருக்கிற பாரம் குறையும். ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். நீங்க சொல்லாம மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்லங்க, நான் வேணும்னு பண்ணலங்க. அந்த அரிசி கடைக்காரன் தான் என்னை ஏமாத்திட்டான். இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது. எப்போ யாரை ஏமாத்தலன்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொல்றது சரிதாங்க. எப்ப யார் என்ன சொன்னாலும் நாமளா சுயமா யோசிச்சுதான் எந்த காரியத்தை செய்யணும்னு அண்ணன் சொல்லும். நான் தான் பாதி விலைக்கு அரிசி கிடைக்குதுன்னு யோசிக்காம தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, தப்பு செய்யாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாது. அதுக்காக எதுவுமே யோசிக்காம நாம எதுவும் செய்யக்கூடாது. நல்லதோ கெட்டதோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். பாதி விலைக்கு அரிசி கிடைக்குதுன்னதும் நீங்க ஒரே ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சிருந்தா இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. உண்மைதாங்க. வாசு சொன்னதை முழுசா நம்பி என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம நான் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். அது என்னால இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருச்சு. இதை நான் எப்படி சரி பண்ணுவேனே தெரியல. இங்க பாருங்க, நீங்க இப்படி நொந்து போறதால நடந்த காரியத்தை நம்ம இல்லன்னு மாத்திர முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சு தப்பு பண்ணலையே. வாசு சொன்னதை நம்பி அவசரப்பட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்க. இனி நீங்க எந்த விஷயத்திலயும் யாரையுமே அவ்வளவு சீக்கிரத்துல நம்பாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நாம தெரியாம செய்யற தப்புல இருந்துதான் வாழ்க்கைக்கான பல பாடத்தை கத்துக்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் தைரியமா இருங்க. இனிமே ஏமாறாம இருங்க. ஏற்கனவே ஹோட்டல் சாப்பாட்டுல உப்பு எல்லாம் அதிகமாகி அதுவே ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. இப்போ பாதி விலைக்கு அரிசி வாங்கினது தப்பா போய் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து பிரச்சனை வருதுன்னா நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மள யாராலையும் ஏமாத்தவே முடியாது. நீங்க இப்படி தெளிவா சொல்லிட்டீங்க. உங்கள மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. அதான் என் பிரச்சனையே. நான் உங்கள மாதிரி படிச்சவெல்லாம் இல்ல. முன்ன பின்ன பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. நான் எதுக்கு உதவாக்காரனா தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறேன். என்னால ஒரு பிரயோஜனம் கூட இந்த வீட்டுக்கு இல்லைங்க. ஏங்க எப்பவும் நீங்க ஏன் உங்களை இப்படி தாழ்வா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற உழைப்ப நம்புங்க. அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, அதுவே என் மனசுக்கு நிறைவா இருக்குங்க. ரொம்ப நன்றி. எதுக்குங்க இப்ப நன்றி சொல்றீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே ஒன்னா நிக்கணும். அப்பதானே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னங்க, நான் இவ்ளோ சொல்லியும் உங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்லையா? அப்படி என்ன யோசிக்கிறீங்க? இல்லங்க, நான் அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்க போனப்போ அவரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னாரு. அத பத்தி தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். வேலு யோசிக்கிறத பார்த்தா திரும்பமா நம்ம சவால் விட்டதை சொல்லிருப்பாரோ? என்னவா இருக்கும்? ஏன் வேலு சொல்ல தயங்குறாரு? வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்ன விஷயங்க? திரும்பமா என்ன சொன்னாரு? அண்ணன் ஒரு வாரம் வேற ஏதோ வேலையில பிஸியா இருப்பாராமா. அதனால ஹோட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால என்னங்க? வேற என்ன சொன்னாரு? இல்ல, ஒரு வாரம் ஹோட்டல்ல வந்து என்ன பாத்துக்கிட சொல்லி இருக்கிறாரு. அத
அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு எதுக்குங்க பயப்படணும்? உங்க அண்ணன் நல்ல விஷயத்த தானே சொல்லிருக்காரு. நீங்க எதுக்காக அதுக்கு கவலைப்படுறீங்க? என்னங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஹோட்டல் நிர்வாகத்தை பாக்குறதுனா ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அத பத்தி எனக்கு துளி கூட தெரியாது. எனக்கு எனக்கு சரியா கணக்கு பார்க்க கூட தெரியாது. நான் போய் எப்படிங்க அதை பாத்துக்க முடியும்? இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், எந்த விஷயத்தையும் சாதிக்க உங்களால முடியும்னு. நாம நம்மள நம்பினா முடியாதுங்கிற ஒண்ணு இந்த உலகத்திலே கிடையாதுங்க. நானே இப்பதான் அண்ணன் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டு வந்து நிக்கிறேன். இப்ப ஹோட்டலை வந்து பாத்துக்க சொன்னா என்னால எப்படிங்க அதை நல்லபடியா பாத்துக்க முடியும்? திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். அப்புறம் அண்ணன் முகத்திலே முடிக்க முடியாத அளவுக்கு போயிரும். ஏங்க இப்படி பயப்படுறீங்க? அதான் உங்க கூட நான் இருக்கேன்ல. அப்படி எதுவுமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் இருக்கேன். உங்க அண்ணன் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா இவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. நீங்க நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படாம ஹோட்டலை எப்படி நல்லபடியா நடத்துறதுன்னு யோசிங்க. எனக்கு சமைக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னால முடியாதுன்னு நான் அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். வேலு, ஒரு நிமிஷம். நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க போறதா இல்லையான்னு முடிவெடுங்க. நீங்க என்னங்க சொல்ல போறீங்க? என்ன ஹோட்டலை பாத்துக்க சொல்லுவீங்க அதானே? என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாத போது நான் எப்படிங்க இந்த ஹோட்டலை பாத்துக்க முடியும்? எனக்கு அண்ணன் கிட்ட கெட்ட பேர் எடுக்காம இருந்தாவே போதும். இதெல்லாம் எனக்கு சரி வராது. என்னை விட்டுருங்க. இங்க பாருங்க, நீங்க எப்பயுமே சொல்லுவீங்கல்ல, உங்க அண்ணன் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை நான் தட்டாம செய்வேன்னு. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் பயப்படுறீங்க? இப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய வீணாக்குன நீங்க நாளைக்கே ஹோட்டல்ல நல்லபடியா நடத்தினா உங்க அண்ணன் உங்களை பாராட்ட தானே செய்வாரு. உங்க அண்ணனுக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கும் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்ல. வேலூர் ரொம்ப பொறுப்பா நடந்துப்பான், அவனை நம்பி நாளைக்கே ஒரு காரியத்தை ஒப்படைக்கலான்னு அவங்க எல்லாருக்குமே தோணும்ல. உங்க மேல இருக்கிற குறைய நீங்க சரி செய்யணும்னா நாம ஹோட்டல்ல நடத்தி லாபம் சம்பாதிச்சு கொடுத்தா போதும். எல்லாரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல திருமாமாவுக்கு நம்ம தம்பி சொன்னதை செஞ்சுட்டான்னு ரொம்ப பெருமைப்படுவாரு. உண்மையாதான் சொல்றீங்களா? நீங்க சொன்னதெல்லாம் நடக்குமா? என்னால முடியுமாங்க? கண்டிப்பா முடியுங்க. என்ன கேட்டா திருமாமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அத நீங்க வீணாக்கவே கூடாதுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அப்போ எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஹோட்டல்ல வந்து வேலை செய்யறதுக்கு விருப்பம் தானே? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு பரிபூர்ண சம்மதம். நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வேன். சரிங்க, நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. நாம நாளையில இருந்து ஹோட்டல் நிர்வாகத்தை முழுசா பாத்துக்கலாம்.